ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்முடைய சேனலில் எதை பற்றி பேச போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ தாங்க லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் திமுகவோட அல்லக்கையாக மாறிட்டு வரக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவருடைய ஒரு ஸ்பீச் ஒன்று. அதை பார்த்த உடனே எனக்கு நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு 4 கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. அதுக்கு அந்த வீடியோ பதிவு. அதாவது இப்போ தான் சமீபத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த கார் இஷ்யூ மேட்டர் ஒன்று ஆச்சுல்ல, இடிச்சு வழக்கறிஞர்கள் அவங்க கட்சிக்காரங்க அடிச்சு அந்த விஷயம் முடிஞ்சு கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் பேசும்போது அவன் முறைச்சது தான் அந்த அடி அப்படின்னு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கட்சியோட தலைவராக இருக்கோம், நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற கொஞ்சம் கூட அந்த ஒரு பக்குவம் இல்லாமல் ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம அந்த பேச்சை முறைச்சா அடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தோம். ஸோ அதே கேள்வி இன்னைக்கு சீமானவர்கள்ட்ட நிருபல் கேட்குறாங்க. திருமாவளவர்கள் முறைச்சா அடிப்பாங்கிற மாதிரி பேசுறாரு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி கேட்டதுக்கு இந்த என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, அது வந்து எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன், இப்போ நீங்கள் முறைச்சி வச்சுக்கலாம் நான் உங்களே அடிப்பேன். எனக்கு இதை பார்த்த உடனே ஆமாம் இவர் அறுத்து தள்ளிடுவார். அதாவது தாங்க ஏதோ பெரிய ஒரு அப்பட்டக்கிற மாதிரியா, அதாவது பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தூக்கி பிடிக்கும் போது இல்லை, அது நல்லா பார்த்து பக்குவமா எனக்கு அப்படிதான் அந்த பற்றி கேட்கணும்னு தோணுச்சு. என்னையா அண்ணன் அந்த திருமாவளவர்கள் உங்களையும் கட்சியும் போட்டு மானக்கடை சரி அவ்வளோ அசிங்கமாக கேட்காருங்க. ஆனால் கொஞ்சம் கூட அதெல்லாம் தொடச்சி போட்டுக்கிட்டு அட மங்குனிகளா நீங்களா இந்தியா தமிழையும் மான வீரெல்லாம் பேசுறீங்க, அட மானக்கட்ட ஜென்மங்களா அவரை முறைச்சா இவரு நொட்டு வரோம். எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அவ்வளோக்குள்ள உங்க அண்ணன் மேலே அவ்வளோ பாசம் ஐயா, அப்பா அது எப்படி திட்டினாப்புல திருமாவளவர்கள் மேலே இவ்வளோக்குள்ள பாசம் அப்படி பொத்துக்கிட்டு வருது. நல்லா பாருங்க, திருமாவளவர்களையோ அன்புமணி ராமதாஸ் அவர்களையோ பற்றி ஏதாவது கேள்வி கேளுங்களா விட்டு போயிட்டு பதிலே சொல்ல மாட்டார். ஏன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா குடும்பம் நடந்து அந்த குடும்பத்துக்குள்ள போய் அதை என்ன நம்ம சொல்ல வேண்டியிருக்கு, அவங்களாம் அங்கிருந்தா நான் வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா அப்படி பூசி அப்படியே முழுவாரு. ஏன்னு கேளுங்களேன், ஒரு மண்ணங்கண்ணி கிடையாது. ஏன் இப்படி பம்பாத்து வேலை பண்ணிட்டாருன்னா, அதாவது திருமாவளவர்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாய ஓட்டு இருக்கு, அதே மாதிரி ராமதாஸுக்கு பின்னாடி குறிப்பிட்ட ஒரு சமுதாய ஓட்டுகள் இருக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கணும்ல, ஸோ அவங்களை எதிர்த்தா அந்த ஓட்டுகள் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்ட்டு அதுக்காக பம்பாத்து பண்ணிட்டே கிடப்பார். அதே விஜயாவை பற்றி பேசலுங்க மக்களே பேசுவார். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் பின்னாடி குறிப்பிட்ட சமுதாய ஓட்டுகளோ குறிப்பிட்ட மத ஓட்டுகளோ கிடையாது. அவர் எல்லாருக்குமான தலைவர், நியூட்ரலான தலைவராக வராருல, அதனால அவரை நாங்கள் எதிர்க்கலாம். எப்பவுமே இங்கே பிரச்சனை கேட்டீங்கன்னா பெருசா இருக்கிறவங்க எல்லாரும் எதிர்ப்பாங்க. குறிப்பிட்ட ஒரு தனியா ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாய ஓட்டுகள் ஜாதி ஓட்டு இப்படி வாங்கி வச்சிருக்காங்களே, அப்படியே அவங்களோட சேர்த்துனா போயிச்சா அந்த ஓட்டுகள் மட்டும் வராது. நான் இதெல்லாம் தெரியாம இருக்கிறேன். நீங்க விஜய் அவர்களை ஆரம்பத்துல இருந்து விமர்சிக்க என்ன காரணம்? அதாவது கொள்கை கூமுட்டைகள், அதாவது தமிழ் தேசியம் திராவிடம் இந்த மண்ணோட இருக்கணுங்களா, அது எப்படி இருக்கணுங்களா வரும், அதனால நாங்க எதிர்க்கோம். சரி நான் கேட்கிறேன், தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணோட இருக்கணுங்கன்னு சொன்ன விஜய் அந்த அளவுக்கு விமர்சிக்கீங்கன்னா, தமிழ் தேசத்தை ஒரு பொருட்டாவே கண்டுக்காம முழுக்க திராவிடத்தை தூக்கி பிடிச்சி நிப்பாட்டி இருக்காரு திருமாவளவர்கள். அவர் எப்படி கொண்டு அவரை பத்தி எனக்காவது விமர்சிங்களா? இல்லை விமர்சிக்க முடியாது, விமர்சிக்க மாட்டீங்க, பயம். இதை வச்சுக்கிட்டு தமிழ்னா நாங்கள் வீராதி வீரா சூராஜீரனு கேவலமா இருக்கு. சரி அவங்க அண்ணனும் தம்பியும் முறைச்சா அடிப்பாங்களா, அண்ணாமலை சொன்ன போதே பாகிஸ்தான் பாட்டு இருப்பாங்க, எல்லாம் பயங்கரமா முறைச்சிட்டு இருக்காங்களா அப்படிதான் கேட்கறேன். அதான் சரியா கேட்டாரியா உங்களே அண்ணாமலை அவர்கள் ஹேட்ஸ் ஆஃபியா திருப்பி ஒரு யாரியா மனசு நறுக்குன்னு கேட்டாரோ நாக்கப்படுங்கிற மாதிரி. இல்லை என்ன பேச்சுன்னு கேட்கிறேன், நான் நல்லா கேட்கிறேன். நாக்கப்படுங்கிற மாதிரி ஏதாவது கேளுங்க. சீமான் அவர்களே அதாவது முறைச்சா அடிப்பீங்களா, அவர்களே இளைஞர் தமிழர் கொல்லப்பட்டாங்கல்ல, அதுக்காக கட்சி ஆரம்பிச்சு வந்தீங்க தமிழ்நாட்டில். அந்த ஈர்த்த தமிழர் கொள்ளுன அந்த ராஜபக்சே போயிட்டு அடிக்க வேண்டியதானே? இல்லை அதுக்கு காரணமே மேலே இங்கேயும் இருந்தாங்களா காங்கிரஸ், இங்கே திமுக அரசாங்கம், அவங்கள பிடிச்சி அடிக்க வேண்டியதானே? நீங்கள் தான் முறைச்சல் அடிப்பீங்களே, உங்களுடைய உடன்பிறவா சகோதரி இறந்துக்கு அடிக்க வேண்டியதானே? இல்லை தூத்துக்குள்ளே துப்பாக்கி சூடு நடந்துச்சுல்ல, அங்கே போயிட்டு உங்களுடைய அடி வரவு காட்ட வேண்டியதானே? இல்லை என்ன பேச்சுன்னு கேட்குறது இதெல்லாம். ஆனால் நம்ம முறைச்சாவுக்கு அடிப்பாங்களாம். ஒரு கட்சியோட தலைவர் மாதிரி பேசுங்க, அவரே தெரியாம பேச சொல்லி நம்ம அவரை விமர்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த மானங்கட்ட ஜென்மங்களை எத்தனை எடுத்துட்டதுன்னு தெரியல. இப்போ கூட பாருங்க, அதாவது தமிழக வெற்றிகள் சைட்லேருந்து இந்த கரூர் பிரச்சனைக்கு தமிழ்நாடு அரசு விசாரிக்கிற அந்த ஆணையம் அமைச்சிருக்கிறது எங்களுக்கு நம்பிக்கை தன்மையில்னு சொல்லிட்டு இப்போ உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டு உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை இவர்கிட்ட கேட்கும் போது அது எதுக்கு சிபிஐ தானே, அப்போ நம்ம ஒரு போலீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான செயல்படலையா? இது வந்து எனக்கு நம்பத்தன்மை இல்லாத மாதிரி இது கொடுக்குறது சரியே கிடையாது. நம்ம எப்பவுமே அதை கேட்கறது கிடையாது. ஏன் சிபிஐல உள்ளவனுக்கு மட்டும் தான் 2 மூளை இருக்கா, 2 கும்பு இருக்கா, எங்க உள்ளவனும் விசாரிக்க மாட்டானா? அது சும்மா காலந்தாத்திற்காக போடுறாங்க. அங்கெல்லாம் பத்தி நீதிலாம் கிடைக்காது. அது வந்து அங்குள்ள சிபிஐ மட்டும் என்ன, அங்க ஆட்சியாளர் சென்ட்ரல் கவர்மெண்ட் யார் ஆட்சியாளர்களோ அவங்களுடைய கைப்பாவே தான் செயல்படும். சரி ஓகே, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கைப்பாவே சிபிஐ செயல்படும், அப்போ தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறை திமுக அரசாங்கம் அவங்க கைப்பாவே தான் செயல்படும். அப்போ அதை பத்தி விமர்சனம் பண்ணி அங்க மட்டும் நீதி கரெக்டா வந்துருமா? என்னையா பேச்சு இது? அதாவது எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் எத்தனை தடவை சிபிஐக்கு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அவரு வந்து தான் கட்சிக்காக மாத்தி பேசுறாரு. உங்களுக்கு என்ன வந்து கேட்கிறேன், இந்த சீமானுக்கு என்னன்னு கேட்கிறேன். அவ்வளவுக்குள்ள என்னையா இது என்ன ஜென்மமும் தெரியல. இதெல்லாம் என்னத்த சொல்ல, இதை அடுத்தாலும் முரட்ட அடியா. ஏதாவது இப்பெல்லாம் வர இந்த சீமானுடைய ஸ்பீச்சு, நாம் தமிழ் எவனுடைய ஸ்பீச்சு நம்மளுக்கு பார்க்க கூட தோண மாட்டேங்குது. இருந்தாலும் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் மாதிரி இந்த ரீல்ஸ்ல போடுறதுக்கு நம்மளுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு.
இதெல்லாம் அந்த கருமத்தெல்லாம் பார்க்கறதே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஒரு இதே மதிக்கல, பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா கொச்சத்தனமா எதுக்கு கட்சி ஆரம்பிச்சோம், என்ன மாணவ ஆரம்பிச்சோம் அப்படிங்கிற நோக்கமே இல்லாம சும்மா விஜய் விமர்சிக்கணும், விஜய்க்கு எதிராகவே பேசணும், கங்கணம் கட்டிட்டு வேலை பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது திருமாவளவன் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவிட்ட முரட்டு முட்டை அடிச்சு பயங்கர ஒரு விசுவாசத்தை காட்டிட்டு இருக்காருல்ல, நான் தான் உங்களுக்கானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 சீட்டு. இப்போ இவரு அந்த இடத்த பறிக்க பார்க்குறாரு, திருமாவளவன் இடத்த பறிக்க பார்க்குறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு திமுக முரட்டு முட்டை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு பயங்கரமான ஒரு விசுவாசத்தை கட்டுறாரு. இப்போ அண்ணனும் தம்பிகளையும் தான் போட்டியே, அதாவது திமுகவுக்கு முரட்டு முட்டை கொடுக்கறது திருமாவளவனா சீமானா பாத்திரலாம்னு சொல்லி அண்ணனுக்கு இடையில பயங்கர ஒரு போட்டியா வந்து இப்போ ஒரு காம்படிஷன் கொடுக்காரு. என்னத்த சொல்ல, இப்போ நீங்க எங்கேயாவது பாருங்களேன், திமுக பத்தி சீமா விமர்சிக்க பாருங்க, இல்ல சீமான கட்சியில இருந்து திமுக விமர்சிக்கான்னு பாருங்க, ஒருத்தனும் விமர்சிக்க மாட்டானுங்க. முழுக்க சேர்ந்துக்கிட்டு விஜய் விமர்சிக்க தான் காரணம். ஏன் இந்த பொழப்புன்னு கேட்கிறேன். தமிழன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வெளியெல்லாம் பேச கேவலமா இருக்கு. அதே அவனோட தம்பிகள் 2 ஆமக்குச்சி தம்பிகள் இருக்கான்ல, இடுமோனம் கார்த்திக்கு அந்த சாட்டைக்கிறவங்களாம், என்னடா வாய் இது உங்க வாய், இப்படியாடா நீங்களாம் பேசுங்க. அதான்டா கங்கணம் கட்டிட்டு எது பண்ணாலும் விமர்சனம். விஜய் அவர்களை பத்தி தொடர்ந்து அவதூறு. அதாவது திமுக காரங்க கூட இவ்வளவுக்குள்ள வந்து விஜய் எதிர்க்கல, விமர்சனம் பண்ணல. நீங்க நல்லா பாருங்க, திமுக சார்பாக வந்த வீடியோக்கள், விஜய்க்கு எதிராக வந்த வீடியோக்களையும் நாம் தமிழர் கட்சியில இருந்து விஜய்க்கு எதிராக வந்த வீடியோக்களையும் பாருங்களேன். இவங்க தான் முழுக்க உட்காந்துட்டு திமுக பண்ண, ஏன்னா அப்படி எதுக்கு இவனை பண்ணும்போது திமுக தனியா பண்ணணும். நீங்க நல்லா தெரியும், திமுக பண்ண வேண்டிய வேலைகள்லாம் இவங்களே பண்றானுங்க. ஸோ அதனால திமுக இவங்ககிட்ட கொடுத்துட்டு அது ஃப்ரீயா இருக்கு, நீங்களே அடிங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்க தான் வந்துட்டு வாங்கிட்டார்ல, அதுக்கு உறுதியாக இருப்பார்ல கண்ணு மாதிரி. அதெல்லாம் முழு நேர வேலையா சாட்டை இடுமனம் கார்த்திக்கு சீமான் இவருடைய வேலையெல்லாம் விஜய் வந்து விமர்சிக்கிறது, விஜய் இருக்கிறது. ஏன் இவர் ஏன் இவ்வளவுக்குள்ள பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு தமிழை வந்து தமிழ்நாட்டு ஆளுலாம் என்ன கிடையாது. யாரும் தமிழுங்கிற புதுசா யாருமே மாச்சா ஒருத்தர் வந்துடக்கூடாது. வந்தாங்கன்னா இவங்க அப்படி மாறி அவங்கள அடிச்சு இல்லாம கிட்ட பழையபடி இந்த திமுகவே ஆட்சியில் உட்கார வைக்கணும். அதுக்கு தான் இந்த ஆளுக்கு வந்துட்டு தமிழன் உணர்ச்சி பொங்க பேசி இங்கிலீஷ்ல இந்த உணர்ச்சிக்கு டக்குன்னு பொங்குவாங்கல்ல தமிழர்கள், தமிழங்க உடனே அதுகளை சேர்த்துக்கிட்டு இவர் இப்படி ஒரு பொம்மை வேலையை காட்டிட்டு இருக்காரு. புதுசா ஒரு பெரிய சக்தியா மக்கள் பின்னாடி யார் வந்தாலும் இவர் இந்த வேலையை தான் பார்ப்பாரு. நீங்க இதுக்கு முன்னாடி பாருங்க, புதுசா அவர்கள் யார் வந்தாலும், விஜயகாந்த் வந்தாலும் சரி, ரஜினிகாந்த் வரவிடாம பண்ணிட்டாரு, இப்போ விஜய் வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களாம் மக்கள் பக்தியோட ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்து நடையிலும் குறிப்பிட்ட மத நடையில வர மாட்டாங்க. ஒரு பெரிய ஒரு பொதுவான ஒரு நியூட்ரலான ஒரு தலைவராக வளரும். அவங்களாம் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கான். ஸோ அப்படிப்பட்ட தலைவர் வந்து இங்கே பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துட முடியும், தமிழ்நாட்டில் அவங்க வந்து ஆண்ட முடியும். ஸோ அப்போ அவங்களாம் வரக்கூடாது. அப்போ இதுக்கு இவரு ஒரு கைப்பாவையா இந்த 2 திராவிட கட்சிகள் இருக்குல்ல, இந்த 2 கட்சிகள் மாறி மாறி வாங்கிட்டு அந்த இதை எதிர்த்து அவங்க வரவிடாம பண்றது, இந்த ஓட்டை பிரிக்கிறது, இந்த மாதிரி எச்சத்திரமான வேலையை தான் இந்த நாம் தமிழ் கட்சி. இது பேர் தயவு செஞ்சு நாம் தமிழ் கட்சி வைக்காதீங்க, தமிழர் கேவலம் இதுதான். ஸோ அந்த மாதிரி இருக்குல்ல, இவருடைய சமீபத்து நீங்க பேச்சுக்கள்லாம் சீமானுடைய ஸ்பீச் எல்லாம் கேளுங்களேன், எந்த அளவுக்கு இந்த மனுஷனுக்கு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இவருக்கு ஏன்டா இதுக்கு முந்தின காலத்துல ஓட்டு போட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காங்க நிறைய பேர் நம்மகிட்ட. ஏன்னா தெரியாதனமா இவரெல்லாம் ஒரு நினைச்சு இவரெல்லாம் ஓட்டு போட்டோம் பாருங்க, என்ன செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு அழைக்கிறானுங்க. நம்மகிட்ட நேரடி சொல்லிட்டானுங்க, நான் இவருக்கெல்லாம் போய் நான் ஓட்டு போட்டோம் பாருங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு இவர் இவ்வளவுக்குள்ள ஒரு மட்டமான ஒரு ஈனப்புத்தியா ஒரு நாள் இருப்பான்னு யாருன்னு நினைச்சு பார்க்கல. இல்ல தான் எதுக்காண்டி கட்சி ஆரம்பிச்சோம், என்ன மாணவ ஆரம்பிச்சு, எந்த வித நோக்கமும் இல்லாம, இல்ல ஈழத்தில் தமிழர் கொல்லப்பட்டாங்கன்னா அதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆரம்பிச்சு, அப்ப இந்த ஈழத்தில் தமிழர் கொல்லப்படுறதுக்கு காரணம் வந்தது மேல இருந்த காங்கிரஸ், இங்க உள்ள துணையான திமுக. திமுக முழு நேரம் இருக்கிறதா இவங்க கட்சி ஆரம்பிச்சோட நோக்கமா இருக்கணும். அப்போ திமுக எதிர்த்து அரசியல் பண்றதுன்னா அந்த ஈழத்தமிழுக்காக நீங்க அரசியல் பண்றதா அர்த்தம். ஆனா அதை விட்டு ஈழத்தமிழுக்காக குரல் கொடுத்த விஜய் ஒரு ரசிகர் கட்சி ஆரம்பிச்சு வரும்போது இவருக்கு போட்டியா வந்துட்டு அவரை எதுக்கு தான் இவங்களுடைய நோக்கம்னா, அப்புறம் என்ன மாணவர்களும் கட்சி ஆரம்பிக்கணும்னு கேட்கிறேன். மானகடத்தனமா இல்ல சொல்ல. இனிமேலும் சீமான நம்பிட்டு சில பேர் அவர் பின்னாடி சுற்றுலாம் பார்க்கும்போது எனக்கு எரிச்சலா இருக்கு. ஸோ இந்த ஆளை பத்தி நம்ம இவ்வளவுக்குள்ள விமர்சனம் கேட்டீங்கன்னா, இவரை பத்தினா உண்மையான முகத்தை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஆமை குஞ்சு தமிழா இருந்தாலும் சரி, யார் வேணாலும் சரி, நான் கேட்குற இப்போ கேள்வி மட்டும் போய் சொல்லுங்க. அதாவது எங்க அண்ணனை முறைச்ச நானே அடிப்பேன் அப்படின்னு சீமானவர்கள் பேசுறாருல்ல, ஒரு அண்ணன் சொல்லக்கூடிய ஆள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? ஈழத்துல தமிழர் கொள்றதுக்கு காரணம் வந்து ராஜபக்சோட நேர்ல போயிட்டு கை குலுக்கிட்டு வந்தா அந்த மனுஷனை முறைக்கிறவங்களே இவர் அடிப்பாராம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஆளு இவர், எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு, இவர் தமிழ் சொல்றதுல பின்னாடி என்ன இருக்குங்கிறத நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். முழுக்க இவருடைய சுயலாபமும் இவருக்கு உண்டான அந்த திருநெல்வேலி மூலமா இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் இவருக்கு முக்கியமே தவிர மற்றபடி தமிழர்களுக்காக எந்த ஒரு அக்கறையோ எந்த ஒரு இதுவுமே அதுக்காக இவர் கட்சி ஆரம்பிச்சு வரல. நல்லா புரிஞ்சுக்கணும். இவர் எந்த அளவுக்கு ஒரு பச்சோந்தியோட கேவலமான ஒரு மனுஷங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது ஈழத்துல தமிழர்கள் கொல்லப்படும் போது உண்மையிலே அதுக்காக மனம் வருந்தி குடும்பத்தோட தான் நடிகராக இருக்கும்போதே அப்போ போட்டத்தில் கலந்துக்கிட்டார் விஜய் அவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஆனால் திருமாவளவன் அவர்கள் அந்த ஈழத்தமிழருக்காக எத்தனை தடவை எத்தனை போட்டாலும் முன்னெடுத்திருக்காரு. ஏங்க ராஜபக்சோட நேரடியாக கை கொடுக்குற மனுஷன் உங்களுக்கு அண்ணன் அவரை முறைச்சா நீங்க அடிக்க போவீங்கன்னா இதை வந்து தெரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு ஆளு அப்படிங்கிறத. இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல.
இதை பார்த்துட்டு இருக்க தம்பிகள் உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.